தண்ணி 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 ஏன் ஜீவா, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க? ஒன்றும் இல்லைடா, கொஞ்சம் தலைவலியாக இருக்குது. எனக்கும் ஒரே தலைவலியாக தான்டா இருக்குது. வர வழியில் ஒரு பெரியவர் மயங்கி விழுந்து கிடந்தார். கேட்க ஒரு நாதியும் இல்லை. அப்புறம் நான் தான் ஆம்புலன்ஸை கூட்டிகிட்டு வந்து அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன். எவ்வளோ ட்ரை பண்ணியும் அந்த ஆளை காப்பாற்ற முடியல. அப்போ அந்த பெரியவரை நீ பார்த்தியா? ஆமாம், 1 ஹவருக்கு முன்னாடி தான் நான் அவரை பார்த்தேன். ஆனால் அவரை காப்பாற்றணும்னு உனக்கு தோணல? டேய், நீ ஒரு டாக்டர்ரா. அப்படியா கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்க பேஷண்ட்டை நடு ரோட்டில் விட்டு வருவ? டேய் நிறுத்துறா. அவரை காப்பாற்றணுங்கிற எண்ணம் எனக்கு இருந்துச்சு. அன்னைக்கு விக்கிக்கும் இதே சுச்சுவேஷன் தான் வந்துச்சு. இந்த சுச்சுவேஷனால தான் நான் விக்கி இழந்தேன். தயவு செஞ்சு இந்த ஒரு தப்பு திரும்ப பண்ணிடவே கூடாது தான் நான் வந்தேன். ஜீவா, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ரா அது. அதை நீ இன்னும் மறக்கலையா? எப்படா என்னால் மறக்க முடியும்? அவன் என்னால் தான்டா இறந்தான். அன்னைக்கு அவன் பேச்சு கேட்டுறதை இன்னைக்கு அவன் உயிரோட இருந்திருப்பான். ஜீவா, அதுக்கு நீ காரணமாக முடியாது. விக்கி இறந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான் வேணும். அன்னைக்கு நான் ஒருத்த மேலே காட்டின ஒரு சின்ன கருணை. அந்த சின்ன கருணையில தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். இந்த உலகத்தில் எல்லாரும் பெருசாக நினைக்கிறது 2 விஷயம்தான். ஒருத்தர் மேலே காட்டுற அன்பும் கருணையும். அந்த அன்புக்கும் கருணைக்கும் எந்த ஒரு வேல்யூ இல்லைன்னு புரிய வச்சுதான் இந்த ஒரு நாள், ஜஸ்ட் 1 டே.
என்ன மச்சான் விக்கி, படம் பார்த்தல? படம் எப்படி இருந்துச்சு? என்ன மச்சான் படம் இது? மொக்க கான்செப்ட். படம் ஃபுல்லாக ஹீரோயிசம், வில்லனுக்கு வேலையே கிடையாது. ஏண்டா ஹீரோ எவ்வளோ நல்லா நடிச்சிருக்கான், அதை விட்டு போய் வில்லனுக்கு சப்போர்ட் பண்ணுற? டேய், இப்போலாம் நல்லவனோட கெட்டவன் தான் வேலை ஜாஸ்தி. மக்களும் கெட்டதை தான் விரும்பி பண்ணுறாங்க. வினோவும் நம்மளோட வந்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அவன் கிடக்கிறான்டா சில்பி, பொண்ணு கூப்பிட்டா தான் வருவான். மச்சான் நீ முதல் ஒரு பைக் வாங்குறா. டேய் இங்க பாருடா. மச்சான் உயிர் இருக்குடா, ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவோம். டேய், எவனோ கொலை பண்ண பார்த்துருக்கான். போலீஸ் கேஸ் வர்றா. மாட்டினா நம்மளுக்கு தான் பிரச்சனை. வாடா வாடா போயிடலாம். டேய் என்னடா பேசுற? உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான், பாதிலே விட்டு வர சொல்ற. நீ எல்லாம் டாக்டருக்கு பிடிச்சி என்னடா பண்ண போற? ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ற முதல்ல. சொன்னா நீ கேட்க மாட்டியே. விக்கி
பெரியவருக்கு ஹெல்ப் பண்ணலன்னு அந்த சுச்சுவேஷனில் எனக்கு அது ஒன்று மட்டும்தான் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. நீ சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். எங்கே அந்த பெரியவரை காப்பாற்றினா உனக்கு பிரச்சனை வந்துருமோ நீ அப்படியே விட்டுட்டு போயிட்ட. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நான் உன் ஃப்ரெண்டாக இல்லாமல் இருந்தேன். டாக்டர் என்னை காப்பாற்றுங்கன்னு உன் கிளினிக்கு வந்தா எங்கே என்னை காப்பாற்றினா உனக்கு பிரச்சனை வந்துருமோன்னு என்னை அப்படியே சாக விட்டு போயிருப்பியா? நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்டா வேணும். ஆனால் நிச்சயம் என்னால் ஒன்று மட்டும் சொல்ல முடியும். விக்கிக்கும் எனக்கும் இந்த நிலைமை வராமல் இருந்தா, விக்கி உயிரோடு இருந்திருந்தா அந்த பெரியவரை நான் நிச்சயம் காப்பாற்றிருப்பேன். இந்த உலகம் நமக்கு என்ன செஞ்சதோ அதை தான் நம்ம திரும்ப செய்ய முடியும். இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காது. ஜீவா, டாக்டர் பிரபாகர் என்னை முக்கியமான கேஸ் விஷயமா கூப்பிட்ருக்காரு. நான் போயிட்டு வந்துடுறேன். இந்நேரத்துக்கா? நானும் வரேன். வேணாம், நீ ரெஸ்ட் எடு.
ஜீவா, உன்னோட ப்ராப்ளம்ஸ் என்னன்னு பேசுகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாருடைய லைஃப்லேயும் ஏதோ ஒரு பிரச்சனையோ இழப்போ இருந்திருக்கும். அதிலிருந்து வெளில வர முடியாமல் இல்லை எப்படி வெளியே வரதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தரோம். இப்போ நீயும் அதே நிலவில் தான் இருக்க. ஒரு டாக்டராக உன்னால் உன் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியலனா நீ எப்படி ஒரு பேஷண்ட்டோட மைண்டை ரீட் பண்ணுவ? நீ கான்ஷியஸ் வரத்துக்கு 5 years ஆச்சு. வினோ மட்டும் கரெக்டான டைமுக்கு வரலனா நீ இப்போ இருந்திருக்க மாட்டேன். என்னால் எதுவும் யோசிக்க முடியல டாக்டர். ஒரு பக்கம் என் லைஃப்பில் நான் சந்தித்த துரோகம், இன்னொரு பக்கம் அந்த பெரியவரை காப்பாற்ற முடியலங்கிற ஒரு குற்ற உணர்வு. இந்த 2 எக்ஸ்ட்ரீம் உள்ள மாட்டிக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு நேற்று வேறு வழி தெரியல டாக்டர். எனக்கு வேறு ஹாலுசினேஷன்ஸ் எல்லாமே போயின்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல டாக்டர். டாக்டர், ஃபஸ்ட்டு நாம் இவனோட ட்ரக் அடிக்ஷனை நிறுத்தினாலே போதும். ஹலோ. ரவி, உள்ளே வாங்க. வாங்க ரவி, உங்களுக்கு தேங்க் பண்ண தான் உங்களை நான் வர சொன்னேன். நீங்கள் சரியான நேரத்தில் வந்து அன்றைக்கி பிளட் கொடுத்ததுனால தான் அந்த சின்ன குழந்தையோட உயிரை எங்களால் காப்பாற்ற முடிஞ்சது. இன்றைக்கி அந்த ஃபேமிலியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜீவா, நம்ம சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் புதுசாக ஒரு மெம்பர் சேர்ந்திருக்காருன்னு சொன்னேன் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் 2 ஸ்டூடெண்ட்ஸோட படிப்பு செலவையும் அடாப்ட் பண்ணியிருக்காருன்னு. இவர் தான் அது, மிஸ்டர் ரவி. நான் ஏன் இப்படி இறக்கமே இல்லாம மாட்டேன்னு கேட்குறீங்கல்ல? அது காரணம் யார் தெரியுமா? இதோ நிற்கிறானே, யாருன்னு தெரியுதா? விக்கியை கண்ணுமுடியே துடிக்க துடிக்க கொன்னவன். அவனை பணத்துக்காக ஒருத்தனை செத்தாம நடிக்க வச்சு எங்களுக்கு ஏமாத்தினவன். சார், நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணது பெரிய பாவம் தான் சார். அதுக்காக என் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன். ஒரு நாள் ரோட்டில் உண்மையிலே சாக கிடந்தேன். அப்போ பிரபாஸ் சார் தான் என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து ஒரு நல்ல மனுஷனாக மாற்றினார். நான் இப்போ கூட சாக தயாராக தான் சார் இருக்கேன். ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி நான் செஞ்ச தப்பெல்லாம் சரி செய்யணும்னு நினைக்கிறேன். என்னை நல்லவனா வாழ விடுங்க சார், ப்ளீஸ். இப்போ இதுக்கு நீ என்ன சொல்கிற ஜீவா? உனக்கு துரோகம் பண்ணவனே இன்றைக்கி திருந்தி நல்லவனாக வாழ்ந்துட்டுருக்கான். எல்லாரோட உயிரையும் காப்பாற்றுற நிலையில் இருக்க நீ ஏன் மாறக்கூடாது? அன்னைக்கு இவன் தப்பு செஞ்சான்றதுக்காக இவனை நான் காப்பாற்றாமல் விட்டுருந்தேனா இன்றைக்கி இவனால் ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டிருக்காது. ஜீவா, மனுஷனாக இருக்க எல்லாரோட மனசுலேயும் அன்பு இருக்கும். ஆனால் அவங்க வாழ்கிற வாழ்க்கை சூழ்நிலை தான் அவங்கள வேறு வழியில் கூட்டிகிட்டு போயிடுது. ஹலோ. ஓகே, நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க. நான் 15 minutesல வந்துடுறேன். டாக்டர், ஒரு எமர்ஜென்சி கேஸ் ஒன்று வந்திருக்கு. ஹெட் இன்ஜுரி போல், ஹெவி பிளட் லாஸ் ஆகிருக்கு. பிளட் பேங்க்லேயும் ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருக்காங்களா? சார், என்னோடய பிளட் குரூப் கூட ஏபி நெகட்டிவ் தான். நான் வரலாமா? ரவி, உன்னால் எத்தனையோ உயிர் போயிருக்கலாம். ஆனால் இந்த உயிர் காப்பாற்றுறதுக்கு நீ காரணமாயிரு. வா எங்களோட.